ஹல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு விசை தேவனுடைய வார்த்தைகளோடு உங்கள் முன் வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தினந்தோறும் இவ்விதத்திலே தேவனுடைய வார்த்தைகளை சில வருடங்களாக உங்களிடம் கொண்டு வருகிறேன் அல்லவா? இந்த டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களா? அதேபோல நிகழ்ச்சி உங்களுக்கு நன்மை பயக்கிறதா இருக்கிறதா என்பதை ஒரு விஷயாவது நீங்கள் போன் பண்ணி சொல்லியிருக்கிறீர்களா? ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாவது அனுப்பியிருக்கிறீர்களா? இல்லையென்றால் இன்று கட்டாயமாக ஸ்கிரீனில் காண்பிக்கப்படுகிற போன் நம்பருக்கு நீங்கள் கால் செய்யுங்கள். இல்லையென்றால் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக உங்களுடைய ஊர் பெயர் முகவரியை தெரிவியுங்கள். தினம் உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை தொடர்வதற்கு உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். இருங்க, வேக வேகமா படிச்சுட்டு போக கூடாது. அழைக்கப்பட்டவர்கள் எங்க என்ன செய்யணும் கவனிங்க. அவரோடே கூட இருக்கவும். டெய்லி இந்த மாதிரி மீட்டிங் வச்சா நல்லா தான் இருக்கும், ஆனா அது முடியாதுல்ல. ஒருவேளை இங்க நாம சந்தோஷமா இருக்கிற வேளையில வெளியே எத்தனையோ பேர் இன்னும் இயேசுவை அறியாதவங்க இருக்காங்கல்ல. அவங்களால எப்படி கட்டுகிற சர்பத்திலிருந்து விடுதலை பெற முடியும்? கிராமங்கள்ல, குக்கிராமங்கள்ல
ஆண்டவர் தம்மோடே கூட இருப்பதற்காக அழைத்துக் கொண்டார். கிறிஸ்தவ பக்தி என்பது சீஷத்துவம். பேர்பட்ட எழுப்புதலை பெற்றிருக்கிறீர்கள். இது எப்ப வரைக்கும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்துகிட்டே இருக்கணும்? மரணம் வரைக்கும். எப்ப வரைக்குங்க? இறுதி வரைக்கும். தேவ வல்லமை படிப்படியா கூடிக்கொண்டே இருக்கும். ஆனா மனிதனுடைய உற்சாகமே அப்படியே டவுன் ஆயிடும். அப்படித்தாங்க. உற்சாகப்படுத்துங்கள், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருங்கள். நாங்கள் தேவனுடைய சந்நிதியை அனுபவித்திருக்கிறோம். உங்களுடைய சாட்சி எப்பவுமே கூட நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா அது பிரகாசமா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கத்தி பயன்படுத்திக்கிட்டே இருந்தா ஷார்ப்பா இருக்கும். மூலையில தூக்கி போட்டா துருப்பிடிச்சிரும். அது நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளுகிற அனுபவங்களை உங்க வீட்டாருக்கு, உங்க கொலீக்ஸுக்கு, உங்க கிளாஸ்மேட்ஸுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதே போல உங்க ரிலேட்டிவ்ஸுக்கு, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கையின் சாட்சி அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதனுடைய வெளிச்சத்தை, அந்த பிரத்யேகத்துவத்தை மற்றவர்களுக்குள் நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு இடம் தர வேண்டும். அது எதுவரைக்கும் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் மரண பரியந்தம் அது தொடர வேண்டும். ஆண்டவரை பற்றி கேட்கும்போது எந்த உலகத்தின் தகப்பன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவர் இருப்பதால் இந்த உலகத்தில் எங்களுக்கு உதவோர் யாரும் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, எனவே ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள், அவரையே பற்றிக் கொள்ளுங்கள், அவரோடு கூட இருங்கள். தேவ வார்த்தை, ஜெபம் இவற்றை தவறாமல் செய்கிறவர்கள் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருப்பவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஏன் அவரோடே கூட இருக்க வேண்டும்? ஒரு நாள் அல்லது 2 நாள் தேவனோடு ஐக்கியத்தில் இருப்பது வேறு. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்றால் அனுதினமும் தேவ சித்தத்தில் நடக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் அவருடைய வழிநடத்துதலை, அவருடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்திலே நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பேச, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அப்படிதானே? கல்யாணம் ஆனவங்க இருக்கீங்க, ஆகாதவங்க இருக்கீங்க. சரி, பார்க்கலாம். இங்க கல்யாணம் ஆகாதவங்க கையை உயர்த்துங்களேன். அப்பா, நீங்க எவ்வளவு பாக்கியவான்கள். இப்ப கல்யாணம் ஆனவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஐயோ, ரொம்ப குறைவானவங்க தான் இருக்கீங்க. நீங்களும் ரொம்ப பாக்கியவான்கள் தான். கல்யாணமானதுக்கு அப்புறம் ஆண்டவரை பின்பற்றுவது சுலபமா? திருமணத்துக்கு முன்பே இயேசுவை பின்பற்றுவது சுலபமா? ஆண்டவரை பின்பற்றுவது என்பது கல்யாணமானதுக்கு அப்புறமும் கஷ்டம்தான், கல்யாணத்துக்கு முன்னாலேயும் கஷ்டம்தான். ஆண்டவரோடு கூட நடந்தால் திருமணத்துக்கு முன்னும் திருமணத்துக்கு பின்னும் பிள்ளைகள் பிறந்ததற்கு பின்னும் எப்போதுமே அது சுலபம்தான். ஏனங்க இல்லையா? நான் என் திருமணத்துக்கு முன்னால 30 வருடங்கள் ஒருவனாத்தான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஊழியம் பண்றோம். பிள்ளைங்க பிறந்தோன்னு 5 பேரும் நாங்க ஊழியம் செஞ்சோம். பிள்ளைகளுக்கு திருமணமான உடனே 8 பேர் நாங்க ஊழியம் செஞ்சோம். பேர பிள்ளைகள் பிறந்தோன்னு அவங்களோட சேர்ந்து ஊழியம் செய்யறோம். ஒரு காலத்துல ஒரு இடத்துல ஊழியம் பண்ணோம். ஆனா இப்போ ஆண்டவர் சொன்னபடியே நீங்கள் உலகம் எங்கும் சென்று, ஆமாங்க, அந்த ஸ்பீடு குறையவே இல்லைங்க. அது குறையவும் குறையாது. ஏசப்பா கூட இருந்தா அது குறையாது. உன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் ஆண்டவர் இருப்பார் என்றால், உன்னுடைய திருமணம் அல்லாத வாழ்க்கையிலே ஆண்டவர் இருப்பார் என்றால், ஒரு வாலிபனாக நீ ஆண்டவருக்குள் இருந்தால் சாதிப்பாய். குடும்பமாக நீ ஆண்டவருக்குள் இருப்பாய் என்றால் கனி கொடுப்பாய். நீங்க எத்தனை பேரா இருந்து எவ்வளவோ பாரங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்தாலும் கூட ஆண்டவர் நம்மோடே கூட இருப்பார் என்றால், அவருக்குள் நாம் இருப்போம் என்றால் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருங்க. நாம தேவையில்லை. சகல துதியும் கனமும் மகிமையும் தேவனுக்கே உண்டாவதாக. நாம் எல்லாம் எலியுடைய பலத்தை உடையவங்க தான். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருந்தார். யானை பலத்தை விட மிகப்பெரிய பலம் நமக்கு அருளப்படும். ஆண்டவர் இல்லாவிட்டால், சிம்சோனுக்கு அன்று தேவன் துணையாக இருந்த போது பயங்கர பராக்கிரமத்தோடு இருந்தான். ஒரு கழுதையோட தாடை எழும்பெடுத்து டப்பு 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 டப்புன்னு எத்தனை பேரு. ஆனால் ஆண்டவருடைய ஆவியை அவன் இழந்து போன போதோ கர்த்தர் அவனை கைவிட்டு விட்டார் என்ற விஷயத்தை அறியாதவனாயிருந்தான். தன் கண்ணை பிடுங்கிய போது கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. சங்கிலியால் கட்டிய போதும் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பெயர்பட்ட அடிமையாகிவிட்டான். நாமும் கூட தேவன் நம்மோடே கூட இருப்பார் என்றால் நாம் பலமுள்ளவர்களா இருப்போம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னில் இருங்கள். இது அவருக்காக இல்ல, நம்முடைய நன்மைக்காகத்தான். என்னோடே கூட ஐக்கியத்தில் இருங்கள். என்னை பின்பற்றி நடவுங்கள். என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடவுங்கள். என்னுடைய போதனைகளின்படி நடங்கள். என்னுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார். எதுக்கு? வாசிக்கிறேன். அவர் மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு
அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அழைத்தார், ஏற்படுத்தினார். இதற்காக தம்மோடே கூட இருக்கவும் தம்முடைய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காகவும். யாருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுப்பாரா? சர்வ அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்கள், பாட்டு பாடுவர்கள் அப்படின்னு மாத்திரம் சொல்லுங்க. அவரு என்ன சொன்னார்? என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யணுங்க நாம. அப்படிதான் இந்த உலகம் ஆண்டவருக்கு பின்னால வரும். சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் அருளுகிற வல்லமையை பெற்றுக்கொண்டு பிசாசுகளை துரத்துகின்ற அதிகாரம், வியாதியஸ்தர்களை சுகமாக்குகின்ற அதிகாரம். மத்தேயு 10:1 வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும், கவனிங்க, அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அழைத்தது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? சம்பளம் கொடுத்து அனுப்பி வைக்கிறதுக்கு நினைச்சீங்களா? ட்ரைனிங் கொடுத்து அனுப்பி வைக்கிறதுக்காக நினைச்சீங்களா? 3 நாட்கள் மீட்டிங்குக்காக நாம் இங்க வந்து உட்கார்றது எதுக்கு? என்னுடைய அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு அருளி செய்கிறேன். பிசாசுகளை துரத்தவும் அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல விதமான வியாதிகளையும் சகல விதமான ரோகங்களையும் சுகமாக்குகிற அதிகாரத்தை நான் தருகிறேன். ஒண்ணு இல்லைங்க, கவனிங்க. சர்வ அதிகாரங்களையும் கொண்டிருக்கிற தேவன் அவருடைய அந்த அதிகாரங்களை நமக்கு அருள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு தந்தை தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய ஸ்தானத்தை யாருக்குங்க கொடுப்பாரு? தன்னுடைய குமாரனுக்கு தருவாரு. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய அந்த மறு கணத்திலேயே தேவன் தம்முடைய பலனை, தம்முடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்து, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதனைக்கு நாம் ஒரு சவாலா ஏத்துக்கிடுங்க. ஏன்னா இங்க ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க. தாம் அழைத்து கொண்டார், தம்மோடே கூட இருப்பதற்கும் தம்முடைய அதிகாரத்தை கொடுப்பதற்கும் அவர் அழைத்தார். யாரை அழைத்தார்? 12 சீஷர்களை அழைத்தாங்க. பேரெல்லாம் வாசிக்க டைம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் அழைத்த இந்த 12 பேர் பெரிய எஜுகேட்டட் இல்ல, எந்த தனித்துவமும் அவர்களுக்கு இல்ல, அல்லது எந்த பெரிய விஷயமும் அவங்களுக்குள்ள இல்ல. அவர்கள நிறைய பேரு மீன் பிடிக்கிறவங்க, அதாவது பெரிய படிப்பறிவில்லாத பாமரர்கள், மீனவர்கள். மத்தை என்று சொல்லப்பட்டவன் ஆயக்காரன். ஆயக்காரன்னா யூதனாக இருந்து யூதர்களிடத்திலே ரோம பேரரசுக்காக வரி வசூல் செய்து கொண்டிருந்தவன், அதாவது அவங்களுக்கு விலை போயிட்டவன். பிரிட்டிஷார் நம் பாரத தேசத்தை ஆளுகை செய்த போது இந்தியன் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. அந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு அவங்க வந்து யாரு அடிப்பாங்க? நம்முடைய இந்தியன்ஸ் தான் அவங்கள அடிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது நமக்கு எப்படிங்க இருக்கும்? சுருன்னு இருக்குமா இல்லையா? என்னடா நம்ம நாட்டை சேர்ந்தவனா இருந்துட்டு அவங்க கிட்ட வேலைக்கு போய் எங்களையே அடிப்பியா வந்து? அப்படிப்பட்டவன் தான் அங்க மத்தேயு. எல்லோரும் அருவருப்பார்கள் ஆயக்காரர்கள் என்றால். சகையும் கூட ஆயக்காரன் தான். ஆனால் அப்படிப்பட்டவனை தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர். அதான் ரொம்ப ஆச்சரியமா. அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார். இன்னொருத்தன் இருக்காங்க, சீமோன். சீமோன் என்கிற அவன் ஒரு தீவிரவாதியை போன்றவன். நாம் யூதர்களாக இருந்து கொண்டு நாம் எதற்காக அந்த ரோமர்களுக்கு, அதாவது ரோமர்கள் ஏன் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும், எங்கள் தேசத்தை எங்களுக்கு தா என்று தீவிரவாதியை போல மனிதர்களை கொல்லுவதற்கு கூட கத்தியை கொண்டு, ஈட்டியை கொண்டு விடுதலையை பெறுவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வைராக்கியம் உள்ள மத வெறியுள்ள ஒரு மத வெறியனாயிருந்தான். ஆனால் அப்படிப்பட்டவனை கூட தேவன் தெரிந்து கொண்டார். பிலிப் என்றால் அது ஒரு கிரேக்க பெயர். பிலிப் என்பது கிரேக்க பெயர். கிரேக்கர்கள் என்றால் அவர்கள் அந்நியர்கள். அப்படி கிரேக்க பெயரோடு இருந்தவன். அவனுடைய அம்மா அப்பா கிரேக்கர்களா அல்லது கிரேக்கத்திலே அவன் வளர்ந்தான் அது தெரியாது. ஆனால் அப்படிப்பட்டவனை இயேசு தெரிந்து கொண்டார். இவங்க ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர்கள் ஒவ்வொருவரையும் குறித்து நாம் பார்க்கிற போது, படிக்கிற போது, எல்லோரையும் ஒரே ஸ்தானத்தில் இருந்தவர்களை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரே டேலண்ட் இருந்தவங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. 12 பேர் 12 விதமான நிலைமைகளிலே இருந்தவர்களைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்.
ராத்திரி முழுவதும் அவர் ஜெபம் செய்து தமக்கு விருப்பமானவர்களை தெரிந்து கொண்டு 3.5 வருடங்கள் அவரோட கூட இருக்கும்படி செய்தார். சம்பளம் கொடுத்தாராங்க? சம்பளம் கொடுக்கலையா? தேவனுடைய ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னா சம்பளம் எவ்வளவு தருவீங்கன்னு அப்படி கூட இன்னைக்கு கேட்கிறாங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வாங்கன்னா, சரி சார் எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்க? இப்ப எங்க கம்பெனில நான் 40,000 வாங்குறேன், நீங்க ஒரு 60,000 தரதுன்னா சொல்லுங்க, உடனே வந்துடுறோம். யார் ஒண்ணு வர சொல்றத? சம்பளத்துக்கு வேலை செய்யறவன் கூலிக்காரன். கூலிக்காரன் வேற, குமாரன் என்பவன் வேற. குமாரன் பவுல் சொல்லுகிறான், என் உடன் வேலையாள், எனக்கு பிரியமுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயு. தீமோத்தேயு என்ற வாலிபன் பவுலுடைய ஊழியத்தால் ரட்சிக்கப்பட்டு பவுலை பின்பற்றினான். பவுல் அநேக முக்கியமான ஊழியங்களுக்கு இவனைத்தான் நியமித்தான். 20 வயது வாலிபனுக்கு 60 வயது கிழவனுக்கும் எப்படிங்க ஐக்கியம் இருந்திருக்கும்? ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறான்? அவன் என் பிரியமான குமாரன், என்னோட கூட பிரயாசப்படுகிறவன். தீமோத்தேயு எவ்வளவு அற்புதமாக ஊழியம் செய்தான் பவுலுக்கு அப்புறம். பவுல் இருக்கும்போது நாம பார்த்தோம்னா, இன்று நம்முடைய அநேக சபைகளிலே அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் காணப்படுவதில் ஒரு ஊழியக்காரர் இறந்து போனால் அந்த சபை அதோடு அவ்வளவுதான் நின்று போயிடுது. நாட்களிலே அறுப்பு எவ்வளவோ மிகுதியாயிருக்கிறது. ஆனால் தேவ பணியிலே பங்கெடுத்துக் கொண்டு மேன்மையை விரும்பாமல், பணத்தை விரும்பாமல், வேர்வை சிந்தி கண்ணீர் சிந்தி தேவ ஜனத்தாரோடு கூடவே இருந்து தேவனிடத்திலே தேவனுடைய திட்டத்தை அறிய நினைக்கிறவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கே 12 பேர்னா நமக்கு ஒருத்தர் போதாதா? கவனிங்க, அவ்வளவு பெரிய பரலோகத்தையே விட்டு இறங்கி வந்த போது அவர் ஒரு 500 பேரை கூட வச்சிருந்திருக்கலாமே. அது என்னமோ போங்க, 12 பேர் டெடிகேட்டட். அது நாங்க யூதாஸ் காரியோத்து அப்படி இல்லையேன்னு சொல்லுவோம் நாம. யூதாஸ் காரியோத்து சரியானவன் அல்ல அப்படிங்கறது ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியாதாங்க? நீ படிச்சாலும் பாஸ் ஆக மாட்டேன்னு உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாதா? இருந்தாலும் கூட ஃபீஸ் கட்டுறாங்க தானே. என்னமோ பைலாக்கு பையன் பாஸ் பண்ணிடுவானோ அப்படிங்கிறதுனால ஆண்டவரத்தான் நினைச்சிருப்பாரு. இவனுக்கு சரியான மனசில் ஒருவேளை 3 வருடங்கள் என்னோடு கூட இருந்தானா அவனும் சர்வை வாழ்வான் நினைச்சிருப்பாரோ என்னவோ. சாய்ஸ் கொடுத்தார் ஆண்டவர் அவனை. நமக்கும் கூட ஆண்டவர் சாய்ஸ் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்காரு. நம்ம எல்லாருமே கையால் ஆகாதவங்கன்னு அவருக்கு தெரியும். எவ்வளவோ பெரிய பெரிய பக்திமான்களே கூட ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்காங்க. சிம்சோனை குறிச்சு பார்த்திருக்கிறோம். அதே போல வேதாகமத்துல தாவீதை குறிச்சு பார்க்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலும் அநேக பின்னடைவுகள், பலவீனங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். தேவன் அவர்களை தமக்கு பிரியமானவர்களாக தெரிந்து கொண்டார். அவருடைய கிருபை எல்லையற்றது. நம்மை சார்ந்து மாறுவதில்லை அவருடைய அன்பு என்பது. நம்மை பார்த்து அவர் நம்மில் அன்பு செலுத்துவதில்லை. அவர் எதற்கோ நம்மை நேசித்தார். நம்மள கூட எத்தனை பேர் ஆண்டவருடைய நேசத்தை உணர்ந்திருக்கிறீங்க? நீங்கள் கண்டுகொள்ளும் முன்பே தேவன் உங்களை கண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்புறவங்க எத்தனை பேருங்க? அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா சில பேர் தான் அவரை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் முதல்ல ஹல்லேலூயா கொஞ்சம் கம்மியா வந்தது. அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது உறுதி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் தான் இன்னும் அநேகர் அவரை கண்டுகொள்ளவில்லை. எனக்கு அன்பானவர்களை, இந்த வேளையிலும் கூட யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்? யார் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறோம்? There is no doubt. அதாவது நாம் எல்லோரையும் ஒவ்வொருவரையும் தேவன் கண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவரை கண்டு கொண்டிருக்கிறோமா? அவர் நம்மை தேடுகிறார். ஆனால் நாம் அவரை தேடுகிறோமா? அவர் தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறார். நீயோ ஓடி ஓடி போய்கொண்டே இருக்கிறாய். உங்க பின்னால ஓடி வந்துகிட்டே இருக்காரு. உங்களால சந்திக்க முடியுமா அவரை? 2 பேரும் ஒரே ஸ்பீட்ல ஓடிக்கிட்டு இருந்தா சந்திக்க முடியுமா? சந்திக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல போறவங்க என்ன செய்யணும்? பின்னால திரும்பினா அங்க இருக்கிறது யாரு? உன்னை தேடிக்கொண்டு வருகிறவர். தட் இஸ் ரிபெண்டன்ஸ். அதுதான் மனம் திரும்புதல். அதுதான் மனம் திரும்புதல். அதுதான் ரட்சிப்பு. என்னை கண்டு கொண்டவரை நான் கண்டு கொண்டேன். ஹல்லேலூயா. சகேயு இயேசுவை காண வேண்டும் என்று நினைத்தான். இயேசு சகேயுவை நோக்கி பார்த்தார். சகேயு இயேசுவை பார்த்தான். அந்த அவன் வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. இந்த நாளிலும் நீங்கள் இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னை ஏன் ரட்சித்தீர் ஆண்டவரே? என்னை எதற்காக இந்த கான்ஃபரன்ஸுக்கு அழைத்து வந்திருக்கிறீர்?
எனக்கேனோ இந்த உலகத்திலே எத்தனையோ பேர், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், என்னோட கூட இருக்கிற அநேகர் இந்த உலகத்துக்குள்ளாக இருக்கிற வேளையில என்னை எதற்காக தேவனே இவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷகரமான உம்மை துதிக்கிற பாக்கியத்தோடு கூட இந்த 3 நாட்கள் இங்கே என்னை அமர வைத்திருக்கிறீர். ஒரு பிரத்யேகமான நோக்கம் என் மீது இருக்கிறது. அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நீர் தெரிவிக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லுங்க. நாளை முதற்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய முகத்திலே, உன்னுடைய பேச்சிலே, உன்னுடைய செயல்களிலே, உன்னுடைய இலக்கிலே மாற்றம் காணப்பட வேண்டும். முன்பு குருடனாக இருந்தேன், இப்பொழுது பார்வையடைந்திருக்கிறேன். முன்பு பாவக்கட்டுகளுக்குள்ளாக இருந்தேன், இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். முன்பு செத்த நிலையில் இருந்தேன், இப்பொழுதோ ஜீவனோடு இருக்கிறேன் என்கிற சாட்சி நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பார்க்கிறவர்களால் அதை சொல்ல முடிய வேண்டும். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கவனிங்க, தேவன் என்னை அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை அறிந்து கொண்டார், என்னை கண்டுபிடித்தார், என்னிடத்தில் அன்பு கூறுகிறார் அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நோ டவுட் அபவுட் இட், இல்லையா? எல்லோரும் சேர்ந்து எழுந்து நின்று இந்த நேரத்தை உங்களிடமே நான் தந்து விடுகிறேன். சில நிமிடங்கள் என்னை எதற்காக அழைத்தீர் ஆண்டவரே? உம்முடைய சன்னதியில் அமர்ந்து இவ்வளவு பாடல்களை பாடி இவ்வளவாய் உம்முடைய வார்த்தைகள் மூலமாக என்னை சந்தித்திருக்கிறீர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். எல்லோரும் தலைகளை தாழ்த்தி ஜெபியுங்கள். களைச்சு போயிடாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க. லாஸ்ட் மினிட் இது. பரிசுத்த ஆவியானவர் உனக்காக உன்னுடைய காரியங்களை உனக்கு வெளிப்படுத்த போகிற நேரம். நீ எனக்கு வேண்டும், உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை இந்த வேலைக்காக நியமித்திருக்கிறேன் என்று அன்று அந்த 12 சீஷரிடத்திலே சொன்ன ஆண்டவர் இந்த வேளையில் நம்மோடே கூட சொல்லுகிறார். நாம் வேணுமா ஆண்டவரே? நான் பலவீனன் அல்லவா? என்னால் முடியாதல்லவா ஆண்டவரே? எனக்கு வேண்டாம் ஆண்டவர் என்று சொல்றியோ என்னவோ? நீ ஆண்டவரிடத்திலே சொல்லு. அவரோடு கூட பேசு. வாயை திறந்து, உன் மனதை திறந்து தேவனோடு கூட சில நொடி பொழுது நீ பேசு. அவர் தம்முடைய சித்தத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். உன் சிந்தையில் வருகிற எண்ணம் உன்னுடையதல்ல, தேவனிடத்திலிருந்து வந்தது என்று நம்பு. என்னை எதற்காக தெரிந்து கொண்டீர்? நான் உமக்கு எதற்கு ஆண்டவரே? நான் கூட உபயோகப்படுவேனா? ஆண்டவரிடத்திலே கேட்கலாமா? ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள பிதாவே, ஒரு விசை கைகளை உயர்த்தி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. பரத்திலிருந்து காயப்பட்ட உம்முடைய கரங்களை நீட்டி எங்களை பற்றிக் கொள்ளுங்க ஆண்டவர். உம்முடைய கரங்களால் எங்களை பற்றிக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய வழியில் நடப்பதற்கும், உம்முடைய அழைப்புக்கு கீழ்ப்படிவதற்கும், உம்முடைய அடிச்சுவடுகளிலே எங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தை தொடர உதவி செய்யுங்க ராஜா. உண்மைதான் அப்பா. நீர் அன்பு கூறுகிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். நீர் தெரிந்து கொண்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நீர் அழைத்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நாங்கள் யாரும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. ஒரு யூதாஸ் காரியத்து கூட வேண்டாம். நாங்கள் எல்லோரும் உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய நோக்கத்துக்குள் தான் வாழ வேண்டும். உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. எங்கள் சுய பலத்தால் நாங்கள் வாழவே முடியாது. பரிசுத்த ஆவியை எங்கள் மீது ஊற்றும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் நாடி நரம்புகளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவம் உண்டாகும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. எங்கள் ஒவ்வொரு மீதும் நீர் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறும்படியாக நீர் எங்களுக்குள் ஆரம்பிக்கிற இந்த காரியங்கள் பரிபூரணமாவதற்கும் இறுதி வரை தொடர்ந்து கொண்டிருப்பதற்கும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். Adisayama, Ramita Taka, Makua.
கேட்ட தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் இப்பொழுதே ஸ்கிரீனில் காண்பிக்கப்படுகிற போன் நம்பருக்கு நீங்கள் உடனே கால் செய்து தெரியப்படுத்துங்கள், அல்லது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக தெரிவியுங்கள். உங்களுடைய ஜெப தேவைகளையும் பாரங்களையும் அவ்வப்பொழுது எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருங்கள். உங்களுக்காக தேவ சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்களும் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அற்புதமான விடுதலையையும் சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்கள் பலப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவனுக்குள் வருகிறீர்கள் என்றால், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதகரமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரை துதிப்பதற்கும் பாரத்தோடு செய்யப்படுகிற இந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்துவதற்கும் நீங்கள் ஏதுவாயிருப்பீர்கள். ஹalleluya! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. பாரத்தோடு செய்யப்படுகிற இந்த ஊழியத்தில் நீங்களும் கூட பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்பினால், ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவினால், உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப விரும்பினால், இதோ பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸை ஸ்கிரீனிலே கொடுத்திருக்கிறோம். இன்னும் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் 8939801234 என்ற நம்பருக்கு கால் செய்யுங்கள். காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளாக நீங்கள் போன் செய்யலாம். சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் அந்த போனை அட்டன் பண்ணி உங்களுக்கு பதில் தருவார்கள். இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள முடியும். தெலுங்கில் மாத்திரமல்ல, ஹிந்தி, தமிழ், மலையாளம், பெங்காலி மற்றும் ஒரியா பாஷைகளிலும் கல்வாரி தரிசனம் என்கிற இந்த டிவி நிகழ்ச்சி அநேக சேனல்களில் ஒளிபரப்பாகிறது. பிற பாஷைக்காரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற பாரம் உங்களுக்கு இருக்கும் என்றால், ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவினால் காணிக்கைகளை அனுப்புங்கள். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் இதே நிகழ்ச்சியின் வாயிலாக இதே நேரத்தில் மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.